தேர்தல் தோல்வி திமுகவை மேலும் கூர்மைப்படுத்த பயன்படும் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திருவாரூரில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதி 50,000க்கு மேற்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை தொடர்ந்து திருவாரூரில் நடந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டார். ரயில் மூலம் திருவாரூர் சென்ற அவருக்கு செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மாலையில் நடந்த கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட கான்கிரீட் வீடு திட்டம், சமச்சீர் கல்வி போன்ற திட்டங்களை புதிய அரசு கைவிடுவது நியாயமானது அல்ல என்று கூறினார். தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி திமுகவிற்கோ அதன் கொள்கைகளுக்கோ ஏற்பட்டது அல்ல என்றும், இந்த தோல்வி திமுகவை மேலும் கூர்த்தீட்டி வலிமைப்படுத்த பயன்படும் என்றும் கருணாநிதி கூறினார். திராவிட உணர்வு அல்ல, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் அல்ல, அவைகளை மேலும் கூர்தீட்டி வலிமைப்படுத்தி பயன்படுத்த இந்த தோல்வி எங்களுக்கு பயன்படுகிறது என்பதைதான் இந்த நேரத்திலே எடுத்து சொல்லியிருப்பதில்லை. வீடு வழங்கும் திட்டம் கான்கிரீட் வீடுகளாக மாற்ற திட்டம் போட்டு முதல் கட்டமாக 3 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்து அவ்வாறே 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் அந்த திட்டத்தையும் கைவிடுகிறோம் என்று சொன்னால் நியாயம்தானா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம், எம்பிக்கள் TR பாலு, திருச்சி சிவா, முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, நேரு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.